இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 10வது அதிகாரம். பர்த்திமேயு என்க ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். இந்த வேளையிலையோ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த பர்த்திமேயு இயேசுவை பார்க்கவில்லை, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவன், இயேசுவை விசுவாசித்தவன், இயேசு வந்த அற்புதம் என்று அறிந்து கொண்டவன், இயேசு தன் பக்கம் கடந்து போகிறார் என்று அறிந்தவுடனே இயேசுவை நோக்கி கூப்பிடத் தொடங்கிறான். சுற்றி இருக்க சூழ்நிலைகளை அவன் எதையுமே அவன் யோசிக்கலை. எல்லோரும் அவனை அதட்டுகிறார்கள் பேசாமல் இருக்கும்படி. ஆனால் அவன் அறிந்ததோ, இயேசு என்ற ஒருவர் எனக்கு அற்புதம் செய்வார், என் பக்கத்தில் போகிறார், நான் கூப்பிடுவேன், அவர் நின்று எனக்கு அற்புதம் செய்வார் என்று அறிந்து கொண்டவன் இயேசுவை கூப்பிட்டான். இயேசு நின்றார். அவனை பார்த்து கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த இரவு நிலையில் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருகே தான் இருக்கிறார், உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை சுற்றிலும் தான் இருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள். ஆண்டவர் கேட்பா, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பாரத்தை நீங்கள் சொல்லுங்கள். என்ன தேவைக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க? எந்த காரியத்தை ஜெயம் என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க? எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது, உங்கள் விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை செய்தது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒரு பர்த்திமேயுவுக்கு அற்புதம் செய்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இந்த இரவு நேரத்தில் அதிகமாய் தேவனை கூப்பிடுவவர்களுக்கு அற்புதம் நிச்சயம். ஆமேன்.